24ஆம் ஆண்டு 3 நாடார் மக்களவை தொகுதியிலையும் சொல்லி அடித்தோம். எடப்பாடியை டெபாசிட் இழக்க வாய்ப்போன்னு ஐயரும் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட என் தம்பி மிதுன் பழனிசாமியை சொல்லி அடித்தோம், ஜெயித்தோம். ஆனால் நாங்கள் 15 விழுக்காடுக்குள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமியை நிறுத்துவோம்னு சொன்னோம். ஐயா 20 விழுக்காடு வந்துட்டாரு. அது ஐயாவுக்கு ஒரு ஆதரவாட்டு வன்னியர்களும் தேமுதிக விஜயகாந்த் சிம்பதியும் அவருக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துட்டு 20 விழுக்காடு. அப்போ அவர் என்ன கிளைம் பண்றாரு? 20 விழுக்காடும் தன் தலைமைக்கு விழுந்ததுன்னு கிளைம் பண்றாரு. நியாயம் தானே? நாங்களே உண்மையை ஒத்துக்கிறோம். அவ்வளோ 15 விழுக்காட்டுல நிறுத்துவோம்னு சொன்ன நாங்க மற்றதுலாம் ஜெயித்துட்டோம், 10-8க்கு மேல ஜெயித்துட்டோம். ஆனா இதுல அவர் 20 விழுக்காடு வந்துட்டார். 20 தன் தலைமைக்கு உள்ளதுங்கிறார். ரெட்டலையாவது ஒன்னாதாங்கிற அளவுக்கு தான் ரெட்டலை. சேலத்துல 38, திருநெல்வேலி 8. எம்ஜிஆர் காலத்துல சேலத்திலயும் 38 தான், திருநெல்வேலி சேலத்துல 35 தான், திருநெல்வேலியில 35. அங்கே சேலத்துல அதிகம் வைப்போம், திருநெல்வேலியில எக்கச்சக்கம் குறைவு, 27 விழுக்காடு குறைவு. சேலத்துல 3 விழுக்காடு அதிகம். இது மாதிரிதான் விழுப்புரம் சிதம்பரமும் ராமநாதபுரம் தேனியும். அப்போ அந்த ரெட்டலை வேற, அந்த எம்ஜிஆர் வேற, அந்த ஜெயலலிதா வேறங்கிற ஒரு தன்மையே இதுக்குள்ள இருக்கு. என்றாலும் சைதை துரைசாமி அண்ணன்லாம் சொல்ற மாதிரி ரெட்டலை இருந்தனால தானப்பா இவ்வளவு வருது, நீ எம்ஜிஆருக்கு சின்னம் இருந்தும் இவ்வளவு வருதுங்கிறத நீ ஏன் மறைக்கிற அப்படின்னு சைதை துரைசாமி அண்ணன் போன்றவர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பிறகு செங்கோட்டையை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல எடப்பாடி கெடுக்கிறாருன்னு போர்க்குடி தூக்கின பிறகு விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்துட்டார். தாவேக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்துட்டார். எல்லா தாவேக்கா தொண்டர்களும் ஜெயலலிதா படத்தை போட்டு அதிமுக காரங்களை செங்கோட்டையன் பாதையில தீப திருநாளுக்கு செங்கோட்டையன் வாழ்த்து வச்சிருந்தாருல, ஜெயலலிதா அம்மையார் படத்தை போட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு அந்த இதை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் ஜெயலலிதா, ஜெயலலிதா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறது வரை திமுக ஆட்சிக்கு வரல, ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை திமுக ஆட்சிக்கு கடைசியில ஜெயலலிதா முதல்வராக தான் இருந்தாங்க. அப்போ இதை மையமா வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு எஃபெக்ட் இருக்குமா இல்லையான்னு சொன்னா எடப்பாடி ரெட்டலை வச்சு அதை சமாளிச்சிருவாரு.